தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்ப்புக்கு பிறகு இதோ இந்த வெள்ளிக்கிழமையிலே ஐஜே மீடியா வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் பெருமிதம் கொள்ளுகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்று சொல்வார்கள். இந்த வார்த்தை அடிக்கடி நாம் கேட்டிருக்கிறோம். எங்கே ஒற்றுமை இருக்கிறதோ, எங்கு இணைப்பு இருக்கிறதோ, எங்கு பிடிப்பு இருக்கிறதோ, அங்கு உறவுகள் எல்லாமே நன்றாக இருக்கும் என்பதை நாம் அறிவோம். இதற்கு எடுத்துக்காட்டாக ஒரு கதையாக நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நாம் சிறுவர்களாக இருந்த பொழுது நம்முடைய தொடக்க பள்ளிகளிலே ஒரு கதையை கேள்விப்பட்டிருப்பீர்கள். 4 விதமான கலருடைய மிருகங்கள் மேய்ந்து கொண்டிருந்தன. அதை வேட்டையாடுவதற்காக ஒரு சிங்கம் வந்தது. அந்த சிங்கம் வருகின்ற பொழுது அது வேட்டையாட முயற்சி எடுத்தது. அந்த 4 வித கலருடைய மிருகங்களும் சேர்ந்து அந்த சிங்கத்தை முட்டி மோதி ஒற்றுமையை காட்டி விரட்டி அடித்து விட்டது. ஏமாற்றத்துடன் சென்ற சிங்கம் வழியிலே நரியை பார்த்தது. தன்னுடைய சோக கதையை சொன்னது. உடனே நரி என்ன செய்தது உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு எருதுகளிடமும் ஒருவித ரகசியமான செய்திகளை சொல்லி அந்த எருதுகளை பிரித்து விட்டது. பிரித்து விட்ட உடனே இப்பொழுது மீண்டும் சிங்கத்திடம் சென்ற நரி தன்னுடைய சூழ்ச்சியெல்லாம் சொல்லிவிட்டது. இப்பொழுது நீங்கள் இப்போ செல்லுங்க ராஜா, உங்களுக்கு தேவையானது எல்லாமே நிறைவேறும் என்று சொன்ன பொழுது அங்கே வேற்றுமையுடைய அந்த மிருகங்கள் மத்தியிலே, அந்த எருதுகள் மத்தியிலே சிங்கம் வந்தது. ஒவ்வொன்றாக அடித்து சாப்பிட்டது. அங்கு தோல்விகள் இழப்புகள் இருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இதை எது சொல்லுகிறது என்றால், ஒற்றுமை இருந்தால் அங்கு வாழ்வு உண்டு, ஒற்றுமை இல்லை என்றால் அங்கு வீழ்ச்சிகள் உண்டுதான். எனவே இந்த நேரத்திலே சாத்தியமாக முடியாத காரியங்களை கூட நம்மால் சாத்தியமாக்க முடியும் என்பதை இன்றைய வாசகங்கள் வழியாக, குறிப்பாக உயிர்த்த ஆண்டவருடைய செயல்பாடுகள் வழியாக நமக்கு உணர்த்துவதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய செல்ல பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு உயிர்த்து விட்டார். அவரோடு இருந்த சீடர்கள் எல்லோரும் அவருக்கு முன்பு நடந்த அந்த சோக நிகழ்ச்சிகள், அவர் சிலுவையில் அறைந்து அடக்கம் செய்கின்ற வரையிலும், ஏன் அவர் உயிர்க்கின்ற செய்தியை கேட்கின்ற வரையிலும் அவர்கள் எல்லோரும் ஏமாற்றத்துடன் சீடர்கள் சென்று விட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் ஏமாற்றத்துடன், கவலையுடன், கண்ணீரோடு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தங்களுடைய பழைய வாழ்க்கையை அவர்கள் தொடங்கி விட்டார்கள். எனவே இந்த நேரத்தில் கூட ஆண்டவர் இயேசு அவர்கள் மத்தியிலே வருகிறார். பாருங்கள் அன்புமிக்க சகோதரமே, இந்த உலகத்தில் எங்கெல்லாம் நாம் பிளவுகள், எங்கெல்லாம் விரிசல்கள், எங்கெல்லாம் சண்டை சச்சரவுகள், எங்கெல்லாம் ஒற்றுமையின்மை இருக்கிறதோ அங்கு தோல்விகளும் இழப்புகளும் தான் நாம் பார்க்க முடிகிறது. எனவே இந்த இயேசுனுடைய நிகழ்ச்சி, இயேசுவின் உயிர்ப்புக்கு பிறகு பாருங்கள், சீடர்கள் மீன்பிடிக்க செல்கிறார்கள். அங்கு எப்பொழுது செல்கிறார் என்றால், வாருங்கள் நம் பழைய தொழிலை நாம் தொடங்கி விடுவோம் என்று சொல்லி பழைய வாழ்க்கையை, ஏமாற்றத்துடன் இருந்த அவர்கள் அவங்க பழைய வாழ்க்கையை தொடங்குகிறார்கள். எல்லாம் பிரிந்து போய்விட்டார்கள். பேதுரும் சரி, அவருடைய சீடர்களும் சரி, தன் பழைய வாழ்க்கையை தொடங்கி விட்டார்கள். ஆனால் இந்த நேரத்தில் பாருங்கள் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியிலே பார்க்கிறோம். அங்கு அவர்கள் மத்தியிலே தோன்றி ஏமாற்றத்தோடும் கவலையோடும் இருந்த அந்த சீடர்களை பார்த்து, பிள்ளைகளே, மீன்பாடு ஒன்றுமே இல்லையா என்று கேட்கிறார். ஏனென்றால் அவர்கள் கவலையோடு கண்ணீரோடு அவர்கள் பிரிந்து சென்று விட்டார்கள். இயேசுவை மறந்து விட்டார்கள். தன் ஏமாற்றத்தை நினைத்து வாழ்க்கையை தொடங்கி விட்டார்கள். எனவே இந்த நேரத்தில் இல்லை என்று சொன்ன அந்த சீடர்களுக்கு இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? இதோ வலையை சற்று தள்ளி வலது பக்கத்திலே போடுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த நற்செய்தியிலே அங்கு அவர்கள் முயற்சி எடுக்கிறார்கள். அந்த இயேசுவின் வார்த்தையை நம்பி போடுகிறார்கள். மீன்பாடு நிறைய இருக்கிறது. இப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கரையிலே அமர்ந்து என்ன சொல்லுகிறார் பாருங்கள் அன்புமிக்க சகோதரமே, உணவருந்த வாருங்கள் என்று சொல்லி அவர்களை அழைக்கிறார். அங்கே வந்தார்கள் இயேசுவை கண்டு கொண்டார்கள். அவர்கள் உணவை, அப்பத்தை பிட்டு அந்த மீனை பகிர்ந்து சாப்பிட்ட பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இயேசுவை கண்டு கொண்டார்கள். இயேசு என்ன செய்கிறார் பாருங்கள் அன்புமிக்க சகோதரமே, இதுதான் ஒன்றை நற்செய்தியினுடைய ஒரு மையமாக இருக்கிறது. பிரிந்து சென்ற, சோகத்தோடு பிரிந்து சென்ற, அந்த ஏமாற்றத்தோடு சென்ற அந்த சீடர்களை தன் பக்கம், இதோ வாருங்கள், உங்களுக்காக உணவு ஏற்பாடு செய்திருக்கிறேன், வாருங்கள், உணவருந்த வாருங்கள் என்று சொல்லி மீண்டும் மீண்டும் சொல்லி அவர்களை அழைப்பதை பார்க்கிறோம். அங்கு இயேசுவோடன் இருந்தார்கள், இயேசுவை கண்டு கொண்டார்கள். அதன் பிறகு அந்த இயேசுவினுடைய உயிர்த்த இயேசுடைய வல்லமை பெற்ற, ஆவியானவரை பெற்ற அவர்கள் அஞ்சா நெஞ்சத்தோடு இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்கிறோம். பாருங்கள், இயேசுவின் நாமத்தை சொல்லி, இயேசுவின் பெயரை சொல்லி அங்கு அற்புதமும் அதிசயமும் செய்ததை பார்க்கிறோம். இப்படியாக வல்லமையோடு ஆற்றலோடு அவர்கள் பணிபுரிவதையும் சேவை செய்வதையும் பார்க்கிறோம். தேவனுடைய செல்ல பிள்ளைகளே, இதோ இந்த
வாசகங்கள் வழியாக ஆண்டவருடைய உயிர்ப்புக்கு பிறகு இயேசுவின் இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த வெள்ளிக்கிழமையில இயேசு நம்மை பார்த்து சொல்கிறார், இன்று அநேக குடும்பங்கள், அநேக மனிதர்கள், அநேக சமுதாயம் பிளவுபட்டு போய் கொண்டிருக்கிறது. ஏமாற்றத்தோடு இருக்கலாம், அல்லது தோல்வியை சந்தித்தவர்களாக இருக்கலாம், அல்லது எதிர்பார்த்தது நடக்காமல் இருக்கலாம், அல்லது கடவுளை நம்பி அந்த காரியங்கள் நடக்காமல் இருந்ததனால் கடவுளை விட்டு அகன்றவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அதில் விதிவிலக்கு யாருமே இல்லை. எல்லாருமே இப்படிப்பட்ட சூழ்நிலை சந்தித்து கொண்டுதான் இருக்கிறோம். எனவே இப்படிப்பட்ட நேரத்தில் ஆண்டவர் இயேசு, இதோ உனக்காக நான் உயிர்த்திருக்கிறேன், என்னோடு உணவருந்த வாருங்கள், என்னோடு இணைந்து இருங்கள், உங்களால் தனிமையில் ஒன்றுமே செய்ய முடியாது என்று சொன்ன தேவன் நிச்சயம் மரத்தோடு இணைந்த கிளையாக, இன்னும் சொல்ல போனால் தண்ணீரில் உள்ள தாமரையாக, விரலோடு இணைந்த மோதிரமாக நம்ம எல்லாம் அவரோடு இணைந்து வாழ அழைப்பு விடுக்கிறார். இதைத்தான் நற்செய்தியில் பார்க்கிறோம். எனவே யாரெல்லாம் தொடக்கத்தில் ஆண்டவரோடு இணைந்து இருந்தார்களோ அவர்களுக்கு வெற்றி கிடைத்ததை பார்க்கிறோம். ஆதாம் ஏவாளை பாருங்கள், அந்த பாவத்தை செய்வதற்கு முன்பு கடவுளோடு இணைந்து இருந்தார்கள், உழைக்காமலே உண்டு வாழ்ந்தார்கள். தாவீது அரசனை பாருங்கள், ஆண்டவனுக்கு கீழ்ப்படிந்திருந்த பொழுது வெற்றி கிடைத்தது. ஆனால் எப்பொழுது உலக காரியத்திற்கு அவன் இடம் கொடுத்து, அதோ சிற்றின்பத்திற்கு இடம் கொடுத்து ஆண்டவரை விட்டு வெக விலை சென்றானோ தோல்விகளை சந்தித்தான். யோசபத்து வாழ்க்கையிலும் பாருங்கள், ஆண்டவரோடு இணைந்த நிலையில் வாழ்ந்த பொழுது அவனுக்கு வெற்றி கிடைத்தது. ஏன், யாக்கோப்பினுடைய பிள்ளைகளோடு ஒருவர் யோசப்பை பாருங்கள், பாவமே அற்றவனாக இருந்து அநேக இடங்களில் அவர் ஆண்டவரோடு இருந்தார், ஆண்டவரும் அவனோடு இருந்தார். கடைசியில் பாருங்கள், தொடக்க நூல் புத்தகம் 41 வசனத்தில் பார்க்கிறோம், அவர் அந்த எகிப்து தேசத்திற்கே அதிபதியாக இருப்பதை பார்க்கிறோம். தேவனுடைய செல்ல பிள்ளைகளே, இதோ நம்முடைய வாழ்க்கையில இந்த வாழ்க்கையில இந்த கல்வி ஆண்டில நிறைவில் இருக்கின்றோம். எனவே ரிசல்ட்டை சந்திக்க போகிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையில தோல்விகள் அல்லது இழப்புகள், ஏமாற்றங்கள் இருப்பதனால் நாம் கடவுளை விட்டு அகன்று போகக்கூடாது. கடவுளோடு இணைந்து வாழ்ந்தோம் என்றால், கடவுளோடு ஒற்றுமையோடு இருந்தோம் என்றால், கடவுள் நம்மை ஒவ்வொரு வாரம் அழைக்கிறார். வாரும் மகனே, என்னோடு வாரும், என்னோடு என் அருகில் வாரும் என்று சொல்லுகிறார். எனவே சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்கள் எல்லோரும் என்னோட வாருங்கள் என்று சொல்லி மத்தேயு 11:28 சொல்கிறார். எனவே ஆண்டவரோடு இணைந்து இருந்தோம் என்றால், ஆண்டவரோடு நாம் ஒன்றித்து இருந்தோம் என்றால், நம்முடைய தோல்வியின் மத்தியிலே, நம்முடைய ஏமாற்றத்தின் மத்தியிலே, நம்முடைய கவலையின் மத்தியிலே நாம் கடவுளை விட்டு அகன்று போகக்கூடாது. அவர் ஒருபொழுது நம்மை விட்டு விலகாத தேவனாக தான் இருக்கிறார் என்பதை உணர்ந்து, உயிர்த்த ஆண்டவர் வாழும் தேவன் என்பதை உணர்ந்து, இந்த நாளிலே இயேசுவின் இதயத்தை நினைத்து, இயேசுவின் அவருடைய அன்பை நினைத்து, அவரோடு இணைந்து வாழ, ஒற்றுமையுடன் பல சாதனைகளை படைக்க, பல செயல்பாடுகளை வெற்றியாக முடிக்க இதோ ஆண்டவரோடு இணைவோம். உயிர்த்த ஆண்டவரை உள்ளத்தில் ஏற்போம், நம்பிக்கை கொள்வோம், வெற்றி பெறுவோம். ஆமேன். ஜெபிப்போமா? அன்பான இயேசுவே, இதோ உம்முடைய பிள்ளைகளை பாரும் ஆண்டவரே. இந்த காணொலி வழியாக, இந்த அலைபேசியின் வழியாக அதோ சந்தித்துக் கொண்டிருக்கின்ற, ஜெபித்துக் கொண்டிருக்கிற, இந்த இறை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இதோ பல்வேறு மனநிலை பாதிக்கப்பட்டு, பல்வேறு இழப்புகளால், பல்வேறு வறுமையினால், பல்வேறு துன்பத்தினால், பல்வேறு இடர்பாடுகளினால் இதோ சில நேரங்களில் உண்மை விட்டு அகன்று போயிருக்கலாம் ஆண்டவரே. இதோ உயிர்த்த ஆண்டவராய் இயேசு நீர் அந்த சீடர்களை எப்படி என்ன செய்து பாரும் ஆண்டவரே. இதோ மீன்களை அவர்களுக்கு கொடுத்து மீண்டும் அழைத்து உணவருந்த வாருங்கள் என்று சொல்லி அழைத்தீரே ஆண்டவரே. அதன் பிறகு அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் வெற்றியாக இருந்தது ஆண்டவரே. உம்மோடு நாங்கள் இணைந்து இருந்தோம் என்றால் நிச்சயம் எங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஐயா. நிச்சயம் நாங்கள் உலக காரியத்தை விட்டுவிட்டு உம்மை பற்றி கொள்ள, உம்முடைய உயிர்ப்பிலே நாங்கள் நம்பிக்கை கொண்டு வாழ வரம் தருவீராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாம் உள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் இறைவனோடு இணைந்து வாழ அழைப்பாராக. ஆமேன், ஆமேன்.